Hello students, I am Muthuraman, your language trainer from Inways. To speak the language English, we need to have a profound awareness into certain grammar laws you see on the screen. You should master them through practice. With enough practice, you can create sentences that are parallel to the ones you read in poems. I usually call them the tools, that is, the rudimental instruments, equipments for making a sentence. If you are good enough in those tools, your English will be fine and much more be good. What you require is 3 days in practice at the end of the second month of your course with me, and I'll inform you what is the preference you should have for that in practice. Um, okay, now let's go into the video. Alphabets. இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள், தமிழில் 30 எழுத்துக்கள். 26 எழுத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இங்கிலீஷில், அதே மாதிரி தமிழில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். எல்லா மொழியிலும் இப்படி இந்த உண்டு. என்ன ரெண்டாக பிரிச்சிருக்கோம்னா, ஒன்று ஒலி எழுத்துக்கள், இன்னொன்று மெய் எழுத்துக்கள். வவல்ஸு, கான்ஃபரன்ஸ். இங்கிலீஷில் வவல்ஸு, அதாவது ஒலி எழுத்துக்கள் 5, AEIOU. தமிழில் 12, இன்னு இருக்கு இல்லையா, அது 12. இங்கிலீஷில் மெய் எழுத்துக்கள் பார்த்தா, கான்சனன்ஸ் பார்த்தா, அந்த AEIOU தவிர மிச்சம் இருக்கிற எழுத்தெல்லாம் மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் நம்ம மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம், கான்சனன்ஸ். அது தமிழில் இக்கு சீட்டு திப்பெல்லாம் இருக்கு இல்லையா, மொத்தம் 18 எழுத்து இது. ஸோ 5, 21, 26 எழுத்து. இங்கே 12, 18, 30 எழுத்து. அவ்வளோதான். இதுதான் எழுத்துக்கள். இதை மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். உயிர் எழுத்துக்கள் நீங்கள் பார்க்கும்போது தமிழில் அதிகமாக இருக்கு சவுண்ட்ஸு, புரியுங்களா? இந்த எழுத்துக்கள் அதனுடைய பெயர்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த என்ன சவுண்டை உருவாக்குதோ அதே பெயர் உண்டு தமிழில். அப்படின்ற சவுண்டுக்கு அப்படின்ற பெயர் அந்த எழுத்துக்கு. ஆன்ற சவுண்டு உருவாக்குறதால அது அந்த எழுத்துக்கு பெயர் அதே மாதிரி தான் 12 எழுத்துக்கும். ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. AEIOU அப்படின்றதுல ஏன்ற சவுண்டு செகண்டரியாக தான் வரும். பிரைமரி சவுண்டில் ஏ சவுண்டு சவுண்டு தான். அதே மாதிரியா ஈக்கு செகண்டரி சவுண்ட் தான் பிரைமரி சவுண்ட் ஏ. ஐக்கு இ, ஓக்கு ஆ, யூக்கு அ. ஸோ இந்த சவுண்ட் எல்லாம் அந்த எழுத்தை வச்சு நீங்கள் சொல்ல முடியாது, புரியுங்களா? ஸோ பிரைமரி சவுண்ட் 5, செகண்டரி சவுண்ட் 5, மொத்தம் 10 சவுண்டு. கிட்டத்தட்ட தமிழுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இதை விலாவரியா பின்னாடி பார்ப்போம். பார்க்குறீங்க இல்லையா? வவல் சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கேன். ஏ வேர்டு, ஏ எங்கே பாருங்க, நடுவில் வருது. இந்த BATன்ற வேர்டு ப்ரொனவுன்ஸ் ரெடி பண்ணோம்னா நம்ம பேட். எழுத்து என்னவோ ஏ தான், அதெல்லாம் இங்கே பேட்டுன்னு படிக்க முடியாது. BAT பேட்டு தான் படிக்கணும். இந்த என்ற சவுண்ட் தமிழில் கிடையாது. இதெல்லாம் தமிழ் சவுண்ட், இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். இந்த சவுண்ட் தமிழில் கிடையாது, புரியுங்களா? தமிழ் இல்லாத சவுண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிறது இது ஒன்று தான். அடுத்தது ஏ ரெட், இ வந்தா ரெட், RED ரெட், BAT பேட், ரெட், RE ரே, ரேனா ஏ சவுண்டு, அது ஈக்குவலன்ட் தமிழ்ல இருக்கு. ஐ BIT பிட், பி இ சவுண்ட் இருக்கு தமிழ்ல. ஓ COT காட், ஓ கான்றது சவுண்டு, அது தமிழ்ல இருக்கு. அப்புறம் பட் சவுண்டு. ஸோ இந்த மொத்த இந்த 5 எழுத்துக்கு 5 சவுண்டு வருது. அதில் ஒரு சவுண்டு தமிழில் கிடையாது, புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த BAT இருக்கு இல்லையா, ஒரு மெய்யெழுத்து பாருங்க, ஒரு மெய்யெழுத்து 6, அப்புறம் ஒரு ஏ, ஒரு உயிர் எழுத்து, அப்புறமா டி என்ற ஒரு மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் இ. அதாவது இது பக்கத்துல இது பக்கத்துல இந்த வார்த்தைகள் பக்கத்துல ஈ போட்டா சவுண்டு வேற மாதிரியா மாறிடும். அதாவது இது பக்கத்துல ஒரு இ, அதுக்கப்புறமா ரெட்டு பக்கத்துல ஒரு இ, பிட்டு பக்கத்துல ஒரு இ, காட் பக்கத்துல ஒரு இ, பட்டு பக்கத்துல ஒரு இ போட்டா சவுண்டு மாறிடும். அதான் இங்க கொடுத்துருக்குறேன், புரியுங்களா? RAT ரேட்னா படிப்போம் நம்ம. BAT பேட்னா
ஆர்ஏடி ரேட். கரெக்டுங்களா? ஸோ இ போட்ட உடனே பக்கத்தில் ரேட்டா மாறிடும். அப்போ ரே, இது என்ன சவுண்டு? ரே, அதாவது ஏ சவுண்டு. புரியுங்களா? அடுத்தது இந்த இ இருக்கு இல்லையா, ஆர்இடி, இந்த பக்கத்தில் ஒரு இ போட்டிங்கன்னா எப்படி வர சவுண்டு? ரீடுன்னு படிக்கணும். இதை மோஸ்ட்லி இந்த மாதிரி வார்த்தைங்க வந்து ஆர்இடின்றதெல்லாம் வந்து வார்த்தையுடைய வாக்கியத்தில் முன்னாடி வருவது குறைவாக இருக்கும். புரியுங்களா? வந்துன்னா வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் மாறும்போது இ சவுண்ட் வராது. பாருங்க, இந்த வார்த்தையோட கடைசியில் வரும். பாருங்க, சிஇடி செட்டு, பக்கத்து இ போட்டா சீடு. இப்போ எல்இடிஇ டெலீட்ல இருக்க எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடி லெட்டு, இந்த 3 எழுத்து எல்இயும் எல்இடி 3 சேர்த்தா லெட். அது புரியுங்களா? லெட்டு பக்கத்தில் இ போட்டவன் என்ன ஆகும்? லீட். அப்ப லீ, இ சவுண்டு. புரியுங்களா? அதுக்கடுத்தது ஐ, இந்த பிஐடி இருக்கு இல்லையா, பக்கத்தில் இ போட்டவன் என்ன வரும்? ஆர்ஐஎஸ் ரிஸ், இ போட்டா ரைஸ். அப்ப ஐ சவுண்டு, ரை, ஐ சவுண்டு. அடுத்தது சிஓடி காட்டு இல்லையா, அப்ப பிஓஎன் பான், பான் பக்கத்தில் இ போட்டா போன், அப்போ ஓ சவுண்டு, போ, ஓ சவுண்டு வந்துடும். அதுக்கடுத்தது பியூட்டி பட் இங்க இருக்கு, பக்கத்தில் இ போட்டா பியூட், கான்ட்ரிபியூட், ரெட்ரிபியூட், அட்ரிபியூட், நிறைய பியூட் இதுல முடிகிற வார்த்தைங்க உண்டு. புரியுங்களா? அந்த பியூடிஇ அப்ப பியூட், அப்போ ஊ சவுண்டு அல்லது யூ சவுண்டு. ஓகேங்களா? அடுத்தது இது இப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம எத்தனை சவுண்ட் வந்துச்சு? தமிழ்ல 9 சவுண்ட் வந்துச்சு, இங்கிலீஷ்ல 1 எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்ப பாருங்க, இந்த யூன்ற எழுத்துக்கு பிரைமரி சவுண்டு பார்த்தோம்னா இந்த பட்டுன்றது ஆ சவுண்டு, இது செகண்டரி சவுண்ட். வந்து இந்த யூ முன்னாடி வந்ததுன்னா, வார்த்தையினுடைய முன்னாடி வந்தா எப்படி வரும்னு பார்த்தா ரொம்ப 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 குறைவு. இங்கிலீஷ்ல வெரி வெரி ரேர் இங்கிலீஷ் வேர்டு. புரியுங்களா? இப்போ ஊர்மிளா, அப்புறம் உணவு, இதெல்லாம் தமிழ் வார்த்தைங்க, இதெல்லாம் வரும் ஊ. ஆனா இங்கிலீஷ்ல வந்து யூ, ஊ சவுண்டு முதல்ல வர மாதிரி வார்த்தைகள் மிக மிக குறைவு, வெரி வெரி ரேர். ஆனா இந்த யூ சவுண்டு நடுவில் வரும்போது நான் இப்படி பட்டுன்னு வரும்னு சொன்னேன், பியூட்டி பட்டுன்னு. ஆனா ஊ சவுண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா புட்டு. அடுத்தது புல், புஷ், இந்த வர மாதிரி வார்த்தைகள் மிக மிக குறைவு. புரியுங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப குழப்பமே தேவையில்லை. முதல்ல நடுவில் வந்து ஊ சவுண்டு வரணும்னா, குறில் எழுத்து சவுண்டு வரணும்னா குறைவு அது. ஓகேவா? அடுத்தது அவு, தமிழ்ல வந்து அவு காணும். இப்ப இங்க இருக்குது, இங்க அவு எப்படின்னா 2 உயிரெழுத்துக்கள் பக்கத்துல பார்த்து வந்து தமிழ்ல வர ஒரு ஒலியை கொடுத்தா அது டிப்தாங் சொல்லுவோம் நம்ம, அது ஓயு அவு. ஓ டபிள்யூன்றது உயிரெழுத்து கிடையாது, டபிள்யூன்றது. ஆனா ஓயுன்றது ரெண்டுமே உயிரெழுத்து தான். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அவுட், சிஓயூடி, அவுட் இருக்கு இல்லையா, ஓயூடி. இதுல முதல்ல ஓயு வந்து அவு சவுண்டு. புரியுங்களா? அது மாதிரி ஐஇ, அப்புறம் ஐஇ, இதெல்லாம் வந்து இஇ ஐ இந்த சவுண்ட்லாம் தருது. ஸோ நமக்கு தேவையானது வந்து இந்த இதுவும் அதுக்கப்புறமா இதுவும் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுக்கு இப்போ நான் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன். இது அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்க, எல்லா வார்த்தையிலுமே இதில் நடுவில் மட்டும்தான் உயிரெழுத்து இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் மெய்யெழுத்து இருக்கு. இதில் 2 உயிரெழுத்து ஏஇ, இஇ, ஐஇ, ஓஇ, யூஇ எல்லாமே ஒரு யூனிஃபார்மா இ சேர்ந்து வந்தால் சவுண்ட் மாறுது. இதை மட்டும் தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷனில், வேற எதுவுமே தேவையில்லை. இதுதான் பேசிக் ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ் லெவல் தான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ப்ரொனன்சியேஷன். புரியுங்களா? ஸோ இப்போ பேட், இந்த பேட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ ஆர்ஏபின்றது எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ரேப். பிஏடி பேட்னா ஆர்ஏபி ரேப். முன்னாடி டி போட்டீங்கன்னா ட்ராப், டீக்கு பதிலாக டி போட்டா டிராப், இ போட்டா பக்கத்தில் ட்ரேப். ட்ரேப் தானே? ஆர்ஏபி ரேப்னா ஆர்ஏபி ரேப், டிஆர்ஏபி ட்ரேப். இது வந்து இந்த வார்த்தையும் சரி இந்த வார்த்தையும் சரி உச்சரிக்கும் போது ஒரு முறை தான் காற்று வெளியே போகும். அப்ப அதுல ஒரு சிலபிள் தான், ஒரு உயிரெழுத்து தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலபிள் தான் அந்த வார்த்தை. ஒரு முறை காற்று வெளில போச்சுன்னா ஒரு உயிரெழுத்து இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ பிஏடி பேட், ஒரு முறை தான் காற்று வெளில போகுது. ட்ரேப்
ஒரு முறை தான் காற்று வெளில போகுது வாயை விட்டு சொல்லும்போது, உச்சரிக்கும் போது. ஸோ அப்போ ஒரு உயிரெழுத்து, ஒரு சவுண்டு. ஸோ 5 எழுத்து வந்தாலும் சரி, 3 எழுத்து வந்தாலும் சரி, சவுண்டு எத்தனை முறை வெளில போகுது காற்று அப்படின்றத பொறுத்து தான் அது அந்த வார்த்தையினுடைய ப்ரொனன்சியேஷன். இதில் வந்து 5 முறை, ஒரு முறை காற்று வெளில போகுது. 5 எழுத்து தான், ஒரு முறை காற்று வெளில போகுது. ஒரு முறை காற்று வெளில போனால் அது சிங்கிள் சிலபிள். சிங்கிள் சிலபிள், யூனி சிலபிள் சொல்லுவாங்க. சிங்கிள் சிலபிள் அல்லது ஒன் சிலபிள். சிங்கிள் சிலபிள். ஓகேங்களா? ட்ரேப். இப்போ ரெட் இருக்கு, இங்க பாருங்க, ஆர்இ, ரென்னு. ஆர்இடி ரெட்னா ரெட்டு, ஆர்இன்னா ரென்னு. முன்னாடி டி போட்டிங்கன்னா ட்ரென்னு, பின்னாடி டி போட்டிங்கன்னா ட்ரெண்டு. இதெல்லாம் சிங்கிள் சிலபிள் வேர்ட். புரியுங்களா? பி ஐ டி, பிஐடி வேணாம், எம்ஐஎல் எடுத்துங்க. எம்ஐஎல்லாம் மில், இ போட்டால் மைல், முன்னாடி எஸ் போட்டால் ஸ்மைல். ஓகேங்களா? இது மாதிரி சிங்கிள் சிலபிள் வேர்டு நம்ம நிறைய இங்கிலீஷில் இருக்கு. இப்போ இதை உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுதுன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுங்களா? இதில் கடைசியில் இதில் பாருங்க, இதில் ஒரு உயிரெழுத்து இ வந்தாலே ஏ சவுண்டு வரணும். ஏவும் ஈ வந்தால் ஏ சவுண்டு வரணும். அது உங்களுக்கு தெரியணும். இங்கே ஒரே உயிரெழுத்து தான், இங்கே 2 மெய் எழுத்து, இங்கே 2 மெய் எழுத்து. இந்த ஈக்கு வந்து என்ன சவுண்டு? ஏ தான் முதல்ல. அப்போ ட்ரெண்டு, ட்ரெண்டு. ஸ்மைல், எம்ஐஎல் மில்லு, பக்கத்தில் ஈ போட்டிங்கன்னா மைல், முன்னாடி எஸ் போட்டால் ஸ்மைல். அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணது தாங்க ப்ரொனன்சியேஷனு. எந்த வார்த்தை நம்ம சொன்னாலும் இந்த மாதிரி உச்சரிக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டு தரேன். சிங்கிள் சிலபிள், டபுள் சிலபிள், அப்புறமா ட்ரிபிள் சிலபிள், இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட் ஒன்று தரேன். ஃபுல்லாக ரைமாக படிக்கணும். படித்து பாருங்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் படிங்க போதும். 1 நாள், மறுநாள், அதுக்கு மறுநாள் 3 நாள் படிங்க வார்த்தைகளை. அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா? தமிழுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் அது. ஒன்று நமக்கு வந்து இமேஜினேஷன் இருக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே வரணும். அது இமேஜினேஷன். திடீர்னு ஒரு எண்ணம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்றத டெவலப் பண்ணணும்னு தோணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அப்போ வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. புரியுங்களா? 3 days படிங்க. அதை நான் கொடுக்குற லிஸ்ட்டை போதும். அந்த லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணது தான், வேற எங்கேருந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு தரல. அது தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் சப்ஜெக்ட்? ஒருத்தர் என்னப்பா அவன் பேசுறதுல சப்ஜெக்டே எல்லாம் பேசுறான்னா புரியவே இல்லைன்னு அர்த்தம். எதை பத்தி பேசுறானே தெரியல. எதை பத்தி? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி. அப்போ ஒரு வாக்கியம்னா ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான இருக்கணும். அதுதான் சப்ஜெக்ட். ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு, ஒருத்தர் என்னவா இருக்காரு. ஆங்கிலத்துல மட்டும் இல்ல, உலக மொழிகளில் உள்ள வாக்கியங்கள் பார்த்தா 2ஆ தான் பிரிக்க முடியாது. 2ஆ பிரிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா பிரிச்சிடலாம். என்னன்னா, ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, எப்ப இருந்தாரு, இது சொல்றதுதான். எப்படி இருந்தாரு, எப்படி இருப்பாரு, இதெல்லாம் சொல்றது ஒரு வாக்கியம். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, என்ன செய்யறாரு, என்ன செஞ்சுனுக்கிறாரு இப்படின்னு சொல்றது இன்னொரு வாக்கியம். இந்த 2 வாக்கியம் தாங்க இங்கிலீஷ்ல புக் எடுத்து எந்த விதமான வாக்கியம் நீங்க பார்த்தாலும், எவ்வளவு பெரிய லிட்ரேச்சர் ஆகட்டும், இந்த 2 விதமான வாக்கியங்கள்லாம் அதுல இருக்கும். டென்ஸ் மாறும், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டுடைய சிங்குலாரிட்டி ப்ளூராலிட்டி மாறும். அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தா, லாங்குவேஜ்லன்னு பார்த்தா 7 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஐவி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த 7 சப்ஜெக்ட் தான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது. ஐவி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், தன்னிலை. நானு, நாங்க, நாம அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன். யூன்றது நீ, நீங்கன்னு சொல்லலாம் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அவரு, அவ, அது, அவங்க, அவைகள், இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல ஹி, ஷி, இட் 3மே வந்து சிங்குலரு. தேன்றது ப்ளூரல். அவன், அவர்கள், அவள், அவர்கள், அது, அவைகள். புரியுங்களா? இதெல்லாம் வந்து ப்ளூரல். இதுதான் இதில் இது துவேன்றது ப்ளூரல். இது அத்தனையும் சிங்குலர். இது 3 சிங்குலர். யூன்றது சிங்குலர் ப்ளூரல், 2க்குமே யூ தான். நாளைக்கு நீ வா, நாளைக்கு நீங்க வாங்க. நீங்க அத்தனை பேர் நாளைக்கு காலைல வாங்க, நீங்க நாளைக்கு காலைல வாங்க.
நீ நாளைக்கு காலைல வா. ஸோ யூ அப்படின்றது ரெண்டுத்துக்குமே பொதுவானது. ஆனால் தமிழில் வந்து ஐனா நான், வீணா நாம, நாம், நாம்ன்றது உங்களையும் சேர்த்து நான் சொல்லும்போது நாம் அனைவரும் இந்தியர் அப்படின்னா நான் மட்டும் இல்லை, நாங்கள் மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து தான் சொல்லணும் அர்த்தம். ஆனால் நாங்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்பது செகண்ட் பர்சன் இன்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் அது. அடுத்தது இதுல வந்து சிங்குலர் சொல்லி தனியாக காமிச்சிருக்கேன். ஐ வீல வந்து ஐ வந்து சிங்குலர் நான், வீன்றது வந்து நாம் நாங்கள் ப்ளூரல் இது, புரியுங்களா? யூ வந்து செகண்ட் பர்சனு, நீன்றது சிங்குலர், நீங்கள்ன்றது ப்ளூரல், புரியுங்களா? ஹீ ஷீ இட் மூணுமே சிங்குலரு. ஆனால் தேன்றது அவைகள் அவர்கள், இட்டுக்கு ப்ளூரல் அவைகள், சரிங்களா? தேக்கு ப்ளூரல் வந்து அவைகள் அவர்கள் அவைகள் ரெண்டுமே தான். ஓகேங்களா? ரைட். நவுன்ஸ் நீங்க மறந்துதான் ஞாபகப்படுத்துறேன், மறந்துட்டு இருப்பீங்க. நேம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். பொருட்கள், பொருட்களுடைய பெயர் வந்து பெயர் சொற்கள். எக்ஸாம்பிள் கோம், டேபிள், மவுண்டெயின், ஆட்டம். இதெல்லாம் வந்து பொருள் தானே. கோம் தலைவாடுற சீப்பு, டேபிள் மேஜை, அப்புறம் வந்து மலை, ஆட்டம்னா அணு, இதெல்லாம் பொருள். கண்ணில் பார்க்க முடியாதனால ஆட்டம்ன்றது இல்லை, அது வந்து பொருளை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அது பொருள் தான். கண்ணால் பார்க்க முடியலனாலும் எலக்ட்ரோஸ்கோப்பு நிறைய ஸ்கோப்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கலாம். அது அடுத்தது நேம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் கால்ட் நவுன்ஸ். சம் ஆக்ஷன்ஸ் ஆர் கால்ட், நாட் சம், ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். எக்ஸாம்பிள் வாக்கிங், டாக்கிங், ரைட்டிங், calculating, calculations. வாக்கிங், டாக்கிங், ரைட்டிங்லாம் வருது, இதெல்லாம் ஜெரண்டு மாதிரி ஆகுது. ஐஎன்ஜி வந்து ப்ரெசன்ட் கன்யூஸில் வர பார்ட்டிசிபிள் மாதிரி ஆகுது. இதெல்லாம் ஜெரண்டு, தொழிற்பெயர்கள். தொழிற்பெயரும் நவுன் தான். நடத்தல், வாக்கிங் நடத்தல், டாக்கிங்னா பேசுதல், ரைட்டிங்னா எழுதுதல், கால்குலேஷன்ஸ் கணக்கீடுகள், இதெல்லாம் நவுன் தான். செயல் அதால நவுன். அதுக்கடுத்தது நேம்ஸ் ஆஃப் வாட் வி ஃபீல் ஆர் ஆல்சோ கால்ட் நவுன்ஸ். நம்ம உணரக்கூடிய, மனதால உடலால உணரக்கூடிய விஷயங்களையும் நம்ம நவுன்ல சொல்லுவோம். ஹங்கர், ஆங்கர், ஹீட், ஜெலசி, கம்பேஷன், இதெல்லாம் வந்து மனசால உடம்பால. ஹீட்டை மனசால உணர முடியாது, உடலால, தோல் உடம்பு இதால உணர முடியும். கோபத்தை மனசால உணர முடியும். ஹங்கர் வயிறு, உடம்பால உணர்றது. ஜெலசி மனசு, கம்பேஷன் மனசு, புரியுங்களா? ஸோ உணர்ச்சிகளை பற்றி பேசும்போது இதெல்லாம் வந்து நம்ம நவுன்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் வேர்ஸ் தெரியணுங்க. நவுனை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. கொஸ்டின் வேர்ஸ் தெரியணும். கொஸ்டின் வேர்ஸ்னா இந்த 7 தான் வந்து பேசிக்கு. ஒரு எமர்சன் சொல்வார், எமர்சன் தான் நினைக்கிறேன் நான். எனக்கு 6 செக்ரட்டரிஸ் உண்டு, இதில் 6 மற்ற 7 ஆக்சுவலாக. அவர் வந்து இந்த முதல் 6 மட்டும் தான் சொல்வார். எனக்கு 6 செக்ரட்டரிஸ். அவங்ககிட்ட கேட்டால் அவங்க எந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த 6 செக்ரட்டரி பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் வாட், வென், வேர், who, why, how, which சொல்ல. மொத்தம் 6, மொத்தம் 7 வார்த்தை தான் கொஸ்டின் வேர்ட்ஸ். இது மட்டும் தெரியணும் மீனிங். விச்னா எது, மன்னிக்கணும், விச்னா எந்த, வாட்னா என்ன எது, ரெண்டுமே அதுதான். வென்னு எப்பொழுது, வேர் எங்கே, who யாரு, வைனா ஏன்னு, ஹவுனா எப்படி. இதனுடைய அப்ளைடு வேர்ட்ஸ் தான் வந்து பின்னாடி வருது. ஹவு மெனி, ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபார், ஹவு டீப், எக்ஸெட்ரா. வென்ஸ்ன்றது ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து இப்போ யூஸ் பண்றது இல்லை. சின்ஸ் வென் அப்படின்றதுக்கு எப்போதுல இருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு வென்ஸ். அவ்வளோதாங்க கொஸ்டின் வேர்ட்ஸ். நீங்க இந்த 7 வார்த்தையும் நல்லா தரவா தெரியணும், இது நல்லா தெரியணும் உங்களுக்கு. வென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு வச்சுங்க. பட் நம்ம யூஸ் பண்றது இல்லை. யூஸ் பண்ணீங்கன்னா ரிட்டன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணா எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்தது ப்ரெபோசிஷன்ஸ். ப்ரெபோசிஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இடைச்சொற்கள் வார்த்தைன்னு நம்ம சொல்றோம். அதை இதுதாங்க இருக்கிறதுல இங்கிலீஷ்ல வந்து இந்த இதனுடைய லாஜிக்ஸை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாதால் நிறைய பேர் வந்து ஒரு 90% நான் மாணவர்களை பார்த்துருக்கேன். நான் வெல் எஜுகேட்டட், வெல் ஸ்கூல் பர்சன்ஸ், இவங்களை வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. எழுதும்போது சரி, பேசும்போது சரி, அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அந்த தவறுகள் இருக்கும். ஸோ நான் வந்து அது வந்து ஒரு 70 to 80 வார்த்தைகள் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஒரு 25 வார்த்தைங்க இருக்கும். அதில் சின்ன லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆஃப், டு, பை, அட், இன், ஆன், அபவுட், அரவுண்டு,
அப்புறம் டு, ஃப்ரம், இன்டு, ஆர், அபவ், அகைன், பிஃபோர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பின்னாடி பார்ப்போம். ப்ரிப்போசிஷன்ஸ் அடையாளம் தெரிஞ்சு வச்சுங்க. தீஸ் ஆர் ஆல் கால்டு ப்ரிப்போசிஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கியத்தை 2 நவுனுக்கு இடையே 2 நவுன் பெயர் சொற்கள் வச்சிங்களேன், உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும். ஒன்றும் இல்லை, பேனா டேபிள் 2 இருக்குது, 2 பொருள். பேனா டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு த பென் அல்லது எ பென், தேர் இஸ் எ பென் ஆன் த டேபிள். ஆன் வரணும். டேபிள் மேலே இருந்து ஆன், பக்கத்துல இருந்தா பிசைடு, கீழே இருந்தா அண்டரு, பிலோ அல்லது அண்டர் நீத், இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம நிறைய இடத்துல வேற மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் வரும். முன்னாடி இருந்தா இன் ஃப்ரண்ட் ஆஃப், பின்னாடி இருந்தா அது பிஹைண்டு. இது மாதிரி நிறைய. மேல இருந்தா ஓவர் அல்லது அபவ் ஆர் அப். நிறைய யூசேஜ் எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் பின்னாடி நம்ம எங்கெங்க எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லித்தரது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்ப்போமா, இர்ரெகுலர் வெர்ப். இது நான் இர்ரெகுலர் வெர்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இது வந்து மற்ற டீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு தெரியாது. நான் 40 இயர்ஸாகவே நான் என்னுடைய பர்சனல் ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது நான் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இர்ரெகுலர் வெர்ப்ஸ் தான் வந்து இங்கிலீஷில் வந்து டாமினன்ட். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா வந்து அது வெரி ஃபார்மல் இங்கிலீஷ் எடுத்தா கூட சரி. ரொம்ப ஃபார்மலாக போனால் நீங்கள் ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கு, ஜிஎம்ஏடியோ ஜிஆர்இயோ, இதுக்கு யூஸ் பண்ண இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண யாருக்குமே புரியாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சரியாக டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண. அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து யாரும் பேசுறது கிடையாது. அது மாதிரி பேசினா நிறைய ஆக்சிடென்ட் லைஃப்ல ஏற்படும். நம்ம பேசுகிற இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷ், பேசிக், ஃபண்டமெண்டல். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஓல்டு, மோர் தென் 1000 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் இந்த பி, பீட், ஈட், ஃபால், ஃப்ளை, கோ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள்லாம் 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட வயதுடையவை. அதாவது தான் இது இர்ரெகுலர் வெர்ப்னு சொல்கிறோம். ஏன், ரொம்ப வயசான வார்த்தைகளா இருந்தால் இர்ரெகுலர் சொல்லிடலாமா? இல்லை, இதனுடைய பாஸ்டென்ஸு, இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா பிக்கு வந்து பாஸ்டென்ஸ் வாஸ் வேறு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன், மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ப்ரெசன்ஸு, பாஸ்டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுமே வேற வேற வரும். பிக்கு முதல்ல சொன்னா இல்லையா, பி இதை போட்டிருக்க பாருங்க, பி இதுக்கு வந்து பாஸ்டென்ஸ் வந்து வாஸ் அல்லது வேர். அப்புறமா இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்தீங்கன்னா பீன். பாருங்க, பீன்றதுக்கு ப்ரெசன்ஸ், இது பாஸ்டென்ஸ்ல வாஸ் வேறு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதால தான் வந்து இது இர்ரெகுலர் சொல்றோம். பொதுவா நீங்க இப்போ வாக்குன்ற வார்த்தை எடுத்துங்களேன். வாக்குன்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா வாக், இது வந்து ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் கிடையாது. இது கூட நீங்க ஈடி சேர்த்தா பாஸ்டென்ஸா மாறிடும். இது கூட இதே வார்த்தைய அப்படியே நீங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். இதுதாங்க ரெகுலர் வெர்பு, இது இர்ரெகுலர் வெர்பு. வித்தியாசம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப ஈடி சேர்த்தா பாஸ்டென்ஸ், அதே வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நட, இது நடந்து, இது விகுதியை பொறுத்து மாறும். மீனிங் ஒரே மீனிங் தான். நடந்தான், நடந்தால், நடந்தது, நடந்தேன், தாள், தது, தேன், இந்த மாதிரி பின்னாடி வர விகுதி மட்டும் தமிழ்ல மாறும். இது மண் சேம். இது வாக்கு, வாக்கு, இது நடந்து, இது நட, இங்க இரு, இருந்து. ஸோ இந்த இது வந்து டிஃப்ரெண்டா வராது, யூனிக்கா இருக்கும். ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் வந்து இதை இர்ரெகுலர் சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தை நீங்க எளிமையா, அழகா, எல்லாருக்கும் புரியாத மாதிரியா டெய்லி கான்வர்சேஷன். ஏன்னா எதுக்கு இந்த டெய்லி கான்வர்சேஷன் வார்த்தை யூஸ் பண்றேன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு யூஸ் பண்ற ஜிஎம்இடிக்கோ ஜிஆர்இக்கோ நீங்க படிக்கிற வார்த்தைகள்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இங்கிலீஷ்ல.
எல்லாமே 500 600 700 வருஷத்துக்குள்ளதான் வந்து இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லலாம். நீங்க எட்டிமாலஜி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தை நீங்க இப்போ வயசுன்னு பாத்தீங்கன்னா 300 400 500 600 700 தான் இருக்கும். இதெல்லாம் வார்த்தைகள்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இதுல இந்த வார்த்தைகள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனிதனுடைய அடிப்படை செயல்களை மட்டுமே குறிப்புக்காக இருக்கும். அடிக்கிறது, வாங்கிறது, பிடிக்கிறது, வர்றது, தோன்றது, சமாளிக்க டீல் பண்றது, ட்ரிங்க் குடிக்கிறது, ஈட்டு சாப்பிட்றது, விழறது, பறக்கிறது, போவது, சாப்பிட்றது, பெறுதல், இதெல்லாம் அறிந்து கொள்ளுதல், அறி, தெரி, நீல்னா முழங்காடு, முழங்காலிடு, அப்புறம் ஐலைனா பொய் சொல்லு, படுத்துரு, இதெல்லாம் சந்திக்கிறது, ரன்னு, ரிங்கு, சிட்டு, சிங்கு, டீச்சு, டெல்லு, ரைட், இதெல்லாம் பேசிக் வேர்ட்ஸ். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் இங்கிலீஷ். அன்னைக்கு செயல்பாடுகள் மனுஷனுக்கு ஒழுதா இருந்தது. ரொம்ப டீப்பான வார்த்தைகள்லாம் கிரேக்கத்துல இருந்திருக்கலாம், அல்லது வந்து சுமேரிய நாகரிகத்துல இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்து இருந்திருக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல இருந்திருக்கலாம். 2000 வருஷமா தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைகள்லாம் 1000 to 1500 இயர்ஸ் ஓல்டு. அதால தான் வந்து இது லிமிட்டெடு. ஒரு 150ல இருந்து 200 வார்த்தை இருக்கு. அது இருந்தா போதும், நீங்க அருமையான ஆங்கிலத்தை பேச முடியும். இந்த வார்த்தைகள் நன்றாக பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பேசலாம். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம.